வாழ்க வளமுடன். என் பெயர் MV மருதாசலம், MA, அருட்பெருஞ்சோதி நகர், ஆலியாறு. தொழில் சமுதாய தொண்டன். அருட்தந்தை அவர்களே, ஜீவ சமாதி என்றால் என்ன? ஜீவன் என்றாலே உயிர் என்று பெயர். இந்த உயிர் உடலிலேயே சுவர விட்டு உடலை விட்டு விடுவது என்றது, அதாவது உயிர் உடலை விட்டு பிரிந்து போகும்போது சாவு என்று பெயர், மரணம் என்று பெயர். ஏனென்றால் அவ்வாறு பிரிந்து போனா உடல்ல உள்ள அணுக்கள் எல்லாம் சிதைய ஆரம்பிக்கும், நாற்றம் எடுக்கும், அழுகி போகும். உயிரை உடலோடு சேர்த்து சுவர விட்டு அதன் மூலமாக உடலை விட்டவர்கள் எல்லாம் அது பிரியாது, நாற்றம் எடுக்காது, எவ்வளவு காலம் வச்சிருந்தாலும் கூட அப்படியே நிற்கும். அந்த உயிர் அங்கேயே உடலிலேயே சுவர விடுவதனால இந்த உயிர் பிரிந்து அதில் உள்ள பதிவுகளுக்காக இன்னொரு வாழும் உயிரோட பற்றி மீண்டும் ஏற்படக்கூடிய தொல்லையோ அலைச்சலோ இல்லாத இருக்கும் அந்த உயிருக்கும். ஆக இங்கேயே அது அமைதியாக நின்றுவிடும். இவர்களெல்லாம் சேர்த்துத்தான் அதை ஜீவசமாதி என்று சொன்னார்கள். அது சித்தர்களுடைய முறையில் காயகல்பம் என்ற ஒரு தெளிவை முறையை அவர்கள் வகுத்து வச்சிருக்கிறார்கள். அந்த காயகல்பத்தின் மூலம் உயிருக்கு உயிர் தாங்கியாக இருப்பது விந்து சக்தி. அந்த விந்து சக்தியை கட்டிப்படுத்திக் கொண்டு எந்த காரணத்தினாலும் அது உடையாது இருக்கக்கூடிய மணியாக திரண்ட பிறகு அந்த அதை தாங்கி இருக்கக்கூடிய உயிர் பிரியவே பிரியாது. வித்து சரியாக உடையாமல் இருக்கும் வரையில உடல்ல உயிர் என்பது உடலை விட்டு பிரியாது. அந்த முறையில பயிற்சியின் மூலமாக உயிருக்கு ஊக்கமளிக்கக்கூடிய உயிர் தாங்கியாக உள்ள ஜீவவித்து குழம்பை, செக்ஷுவல் வைட்டல் ஃப்ளூயிட், அதை போதிய அளவிலும் போதிய அழுத்தத்திலும் தான் பாதுகாத்து வரக்கூடியது காயகல்பம் என்ற ஒரு பயிற்சி முறை. அந்த பயிற்சி முறையில அதை நல்ல முறையில விந்து நாவை இரண்டையும் கட்டிப்படுத்தி கொண்டு உயிரை போதிய அளவில் எப்பொழுதுமே நிலைக்க செய்து வருவார்கள். ஆனாலும் போதிய அளவு அவர்கள் உணர்ந்து விட்டார்கள், தெளிந்து விட்டார்கள், இறை நிலை உணர்ந்தார்கள், அறிவை அறிந்து விட்டார்கள். இனி இந்த உலகுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதையும் செய்து விட்டார்கள். இந்த உடலே பாரம், இனி இந்த உடல் தேவையில்லை, இந்த உடல்ல நான் தங்கி இருக்க வேண்டியது அவசியம் இல்லை என்று. அப்பொழுது அவருடைய அறிவின் நிலை என்ன? உடலே நான் என்ற எண்ணம் மாறி உயிர் நான் என்ற எண்ணத்துக்கு வர்றார்கள். டிரான்செண்டென்டல் ஸ்டேட் ஆஃப் கான்சியஸ்னஸ். அதன் பிறகு உயிரையும் கடந்து அறிவுதான் நான் என்ற மூன்றாவது கட்டம் வந்து விடுகிறார்கள். அந்த நிலையில அந்த அறிவுக்கு நிலைக்கலனாக டோட்டல் கான்சியஸ்னஸ் என்று சொல்லக்கூடிய பரம்பொருளோடு இணைந்து இருக்கக்கூடிய ஒரு பயிற்சி யோகத்தின் மூலமாக கிட்டிவிடும். அதே நிலையிலே இருந்து உடலை அல்லது உடல் தேவையை முடிப்பதற்காக சில சமயம் சுருங்கி வந்து மனமாகி, இப்பொழுது அதுவும் தேவையில்லை. சுருங்கினால் மனம், சுருங்காவிட்டால் பிரம்மம். அந்த நிலையில விரிந்த அறிவு இறைவனோடு கலந்து விட்டது. அந்த களத்திலே இருந்து நீங்காமலே நிலையாக நின்று விடுவார்கள். உடல் இயங்காது, மனம் இயங்காது. உடலிலே ஜீவன் உயிர் சுவரி நிற்கும், வித்து சுவரி நிற்கும், உடல் கெடாது, ஆனால் விழுந்துவிடும். அதை அப்படியே பாதுகாத்து வைத்து அதன் மேலே ஆலயங்களை எழுப்பியிருக்கின்றார்கள் இந்த தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல. அதுதான் ஜீவசமாதி என்று சொல்வது.